நான் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக யூடியூப் சேனல்ஸில் நிறையா மாந்திரிக பயிற்சி பார்த்துருக்குறேன், நிறையா வீடியோஸ் பார்த்துருக்குறேன். நிறையா அவங்கக்கிட்ட கேட்டிருக்கிறேன், மாந்திரிகம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தா அவங்க வந்து ஃபீஸஸ் வந்து ரொம்ப ஹெவியாக தான் சொன்னாங்க குரு. நிறையா பேர் ரொம்ப 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 ஹெவியாக சொன்னாங்க. நான் நிறையா பேர்கிட்ட விசாரிச்சுட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ காசு வச்சு நம்ம மாந்திரிகம் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியமாக வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சைலண்ட் ஆகிட்டேன். ஆனால் அது ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, தலையெழுத்து எங்கே இப்படி எழுதிருக்குமா அங்கே தான் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு. உங்களது ஜஸ்ட் யூடியூப் சேனலில் நான் கண்டினியூவாக மாந்திரிக சம்மந்தப்பட்டது 5 வருஷம் கண்டினியூவாக நான் எத்தனை வீடியோஸ், எத்தனை ரகமான குரு இருக்கிறாங்களோ அத்தனை ரகமான குருங்களது வீடியோ பார்த்துருக்குறேன். ஆனால் தலையெழுத்து உங்ககிட்ட தான் எழுதி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். தலையெழுத்துன்றது இருக்குதுன்றது நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இப்போ தான். ஏன்னா ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் குருவே உங்களுடைய வீடியோங்க நான் யூடியூப்பில் பார்த்தேன். பார்க்கும்போதே நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்ன்ற மாதிரி நீங்கள் சொன்ன அந்த சில வீடியோஸில் அந்த சில வார்த்தைகள் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. என்னடானா ஆயிரமா லட்சமாக கொட்டி நீங்கள் கொடுத்துட்டு ஏமாறாதீங்க யாருக்கிட்டையும். ஒரு மாந்திரிகன்னா இப்போ ஒரு மூலிகை எடுக்கும் போதோ சாப நிவர்த்தி பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அந்த குரு உங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்கோசம் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் ஒரு வெள்ளையருக்கு வேறு எடுத்துட்டு பிடிங்கிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் செய்தீங்களா போதுன்ற மாதிரி ரியாலிட்டியே சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு என்ன இவரு ஓப்பனாக இருக்கிறாரு அப்படின்னு அதை பார்த்தோன்னே இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் அந்த வீடியோ பார்த்துட்டு எதர்ச்சியாக ஒரு நாள் சடனாக இந்த 2 வீக்ஸ் நடுவில் ஒரு வாட்டி பயிற்சி இருக்கிற மாதிரி வீடியோ பார்த்தேன். உடனே அந்த நம்பர் எடுத்துட்டு உங்கள் ஸ்டாஃபுக்கு கால் பண்ணேன். ஐ தேங்க்ஸ் டு உங்களுடைய ஸ்டாஃப் கூட ரொம்ப ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லி. ஆக்சுவலாக நான் வந்து ஆந்திராவிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். அங்கேருந்து காலையில் எழுந்து பஸ் கிளம்புறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வீலர்லேயே வந்துட்டேன். எனக்கு அட்ரஸ் தெரியாது. வந்துட்டதுக்கு அப்புறம் அவங்களை கேட்டாங்க, அவ்வளோ பொறுமையாக எனக்கு வழி நடத்தி கரெக்டாக இந்த இடத்துக்கு எட்டணும் இந்த சேர்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குருவே. அதே மாதிரி இப்போ நீங்கள் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த ஸ்மைலி ஃபேஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு அட்ராக்டிவாக சிரிச்சுட்டு, எவ்வளோ வேதனை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை காட்டாத சிரிச்சுட்டு பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கினீங்க. இப்போ அவர் நம்ம எங்கள் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு. அது கூட நான் 100% நான் கூட ஆக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா குருங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. குரு சிஷ்யா அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லாத எல்லாருக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக பார்த்தேன். அதே மாதிரி சாப்பாடுக்கு எங்களை மத்தியானம் அனுப்பும் போது கூட ஹோட்டலுக்கு வந்து பிரதி ஒருத்தர் சாப்பிட்றாங்களா இல்லையான்றது ஒரு செக் பண்ணீங்க. பிரதி ஒருத்தர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக நடந்துக்குன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு. நிஜமாக வார்த்தைகளே இல்லை குருவே. உங்களுக்கு கோடானு கோடி நன்றி. தேங்க்யூ குருவே.